இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதியை பெற்று மேலே சென்றவர்கள் இந்த சமூகத்தை திரும்பி பார்ப்பதே கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களாக பிறந்தவர்கள். சட்டமன்றத்தில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் 42 எம்எல்ஏக்கள் தமிழக சட்டப்பேரவையை சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது, பஞ்சம் நிலம் பிடுங்கப்படும் பொழுது எங்கேயாவது ஒருவனாவது பேசியிருக்கிறானா? ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அவர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கு இருக்கின்ற அதிமுக, திமுக, காங்கிரஸ் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு மன்றங்களுக்கு செல்கிறார்கள். அவர்கள் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டால் கூட ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட பேச மாட்டார். இதுதான் நிலைமை. ஆக இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாதி கடந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நண்பர்களே. ஏனென்று சொன்னால் அம்பேத்கர் அவர்களை சாதி கடந்து எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான சாதிக்கான தலைவர் அல்ல. நமக்கு தெரிந்த